கிளவிக்கிட்ட மட்டும் காசு எங்கிட்ட இருந்து கொட்டி கிடக்குது. சீசன் அப்பெல்லாம் கடை வச்சிடறா. நம்மளும் வச்சுதான் பார்க்கலாமா? நம்மளும் கொஞ்சம் பணக்காரி ஆயிரலாம். புருஷனை பிடிக்க வேண்டியதான். புருஷன் ஹாய் தங்கமணி பாட்டி, பாத்தீங்களா நாங்களும் புது கடை வச்சிருக்கிறோம். அடி ராசாத்தி மவராசியா வச்சுக்க, நீயும் நல்ல நிலைமைக்கு வரணும். தங்கமணி பாட்டி நீங்க தான் நினைச்சுக்காதீங்க, நான் வந்து போட்டிக்கு கடை ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. எங்க வீட்டுக்காரர் தான் வம்படியா இந்த சீசன்ல கடை போட்டா நல்லா இருக்கும்னாரு. அதுவும் இந்த கடை வந்து எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சவங்க கடைன்றனால பக்கத்துல போட்டுக்கிட்டேன் பாட்டி. நீங்க தான் நினைச்சுக்காதீங்க பாட்டி. அட என்னமா நமக்குள்ள பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு நீனு, உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? போடு போடு, கடையை நடத்து பாத்துக்கலாம். சுத்து வட்டாரத்தில் இந்த ஒரு தர்பூசணி கடை வேறு எந்த தர்பூசணி கடையும் கிடையாது. அதனால போட்டிக்கு நம்மளும் ஆரம்பிச்சா பெரிய பணக்காரன் ஆயிரம்னு எப்படி என் மூளை யோசிச்சு வச்சேன் பார்த்தீங்களா கடையை. கடை போட எவ்வளோ ஆச்சு? என்ற புருஷன் தான் பாட்டி லோன் வாங்கி 5 லட்ச ரூபாய்க்கு கடையை போட்டு கொடுத்தாரு. ஏண்டி ஏற்கனவே 10 லட்ச ரூபா கடை இருக்குன்னு நீ தான் சொல்லி புலம்பிட்டு தெரியவ. இப்போ இதுக்கடி தேவையில்லாமல் 5 லட்சத்துக்கு கடையை போட்டு உக்காந்துருக்குற. அதுவும் இந்த கடைக்கு இவ்வளோ ஆகாதேடி. ஏன் பாட்டி, உன் பக்கத்தில் கடை போடவும் உனக்கு என்ன வயிற்றுச்சலாம்? உன்னை விட அதிகமாக பழம் வித்துருவேன்னு உனக்கு என்ன பொறாமையா பாட்டி? ஏன் பாட்டி இப்படிலாம் சொல்கிற? நான் போட்ட காசை விட என் புருஷன் வாங்கின கடனையும் சேர்த்து அடைச்சிருவேன் பாட்டி. நீங்கள் இப்பெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு பேசாதீங்க. இந்த காலத்தில் நல்லது சொன்னால் யார் கேட்குறா? தங்கமணிக்கா ரொம்ப தேங்க்ஸ். யார் அது? கடைக்கு புதுசா இருக்குது, கஸ்டமரோ? வாங்கண்ணே, எவ்வளவு நேரமே வெயிட் பண்றது? தினையிலும் 1 மணி நேரம் உங்களுக்காக வந்து இந்த கடையை பாத்துக்கிறேன். எனக்கு அதுக்கு 100 ரூபா தாரேன்னு சொன்னீங்க, அதனால நான் வந்தேனே. இந்த காசை வாங்கிட்டு நீ போயிட்டு வா. ரொம்ப நன்றி தங்கமணியோ. ஏன் தாத்தா, நீங்க தான் இந்த கடைக்கு சொந்தக்காரரா? ஆமா, 5 வருஷமா நான் தான் இங்க கடை போட்டுட்டு இருக்கேன். அந்த 5 வருஷமா நான் பாத்துருக்கேன். இந்த தங்கமணி பாட்டி கடை இல்லையா அது? அட யாருமா நீயே, டெய்லியும் அந்த அம்மா 1 மணி நேரம் நான் பாத்துக்கிறேன், காசு கொடுன்னு சொல்லிட்டு கேட்குமா. அதனால பாத்துக்க, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவேன், அவ்வளவுதான். ஐயோ, அப்ப இது தங்கமணி பாட்டி கிளவி கடை இல்லையா அது? நான் தான் இப்படி ஏமாந்து போயிட்டேனா? ஐயோ, என்ற புருஷன் என்னை என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. இப்படித்தான் அடுத்தவங்க மேலே ஆசைப்பட்டு வகுத்தறிஞ்சு கிடந்து என்ன ஏதுன்னு முழுசா கூட தெரிஞ்சுக்காம நம்ம இஷ்டத்துக்கு பண்ணா இப்படி தான் நடுத்தரில் நிற்கணும். நில்லு நில்லு, உன் கடையை பாத்துக்கிற மாதிரி என் கடையை பாத்துக்கிட்டே நில்லு. நான் தான் போயிட்டு வந்துடுறேன்.